அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. இன்று சமூகத்தில் பண்பாடு, ஒழுக்க விழுமியங்கள் எவ்வாறான ஒரு நிலையில் காணப்படுகிறது என்பது தொடர்பாக பண்பாட்டு எழுச்சியே ஒரு சமூகத்தின் எழுச்சி என்ற தலைப்பிலே இங்கு கருத்துக்களை முன்வைப்பதற்காக பரிமாறுவதற்காக ஜாமியா நலிமியாவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் SHM ஃபலீல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பண்பாடு, இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்கள் என்பது தொடர்பாக என்ன கருதுகின்றீர்கள்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையில் பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், நற்குணங்கள் தொடர்பாக இஸ்லாம் மிக வலியுறுத்தி கூறியிருப்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதன் பிரதானமான நோக்கம் தொடர்பாக அவர்கள் பேசுகின்ற பொழுது, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நிச்சயமாக நல்ல ஒழுக்க பண்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு, பரிபூர்ணப்படுத்துவதற்கே நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று தனது தூதின் சாராம்சத்தை மிகவும் ரத்தின சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கம் பண்பாடுகளை, ஒழுக்க விழுமியங்களை சமூகத்திலே உண்டு பண்ணுவது என்பதை நாங்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈமானுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதே நேரம் வழிபாடுகள், வணக்க வழிபாடுகளுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எந்த மனிதனிடத்திலே ஒழுக்கம் இல்லையோ அவனுடைய ஈமானை அது பாதிக்கும் என்ற கருத்து பல்வேறுபட்ட நபிமொழிகளில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாஉ வல் ஈமானு குரானா ஃபஇதா ருஃபிய அஹதுஹுமா ருஃபியல் ஆஹர். நிச்சயமாக ஈமான் என்பதும் வெட்கம் என்பதும் நாணம் என்பதும் இணை பிரியாத நண்பர்கள். அந்த இரண்டில் ஒன்று உயர்த்தப்படுமாக இருந்தால் மற்றையதும் உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். அந்த அளவு தூரம் விசுவாசத்திற்கும் ஈமானுக்கும் நல் ஒழுக்கமாகிய இந்த நாணத்திற்கும் வெட்கத்திற்கும் இடையில் தொடர்பு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொள்ளவில்லை, விசுவாசம் கொள்ளவில்லை என்று 3 தடவை சொன்னார்கள். யார் அவன் என்று கேட்டதற்கு, யாரினால் தனது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு இருக்கிறதோ அவனுக்குத்தான் ஈமான் இல்லை என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மூமின்களில் நிரப்பமானவர்கள், ஈமானுடைய விஷயத்தில் பரிபூர்ணமானவர்கள், பூரண நல்லொழுக்கம் உள்ளவர்கள் என்று தெளிவாக சொல்லலாம். அது நாவினால் வெளியாகின்ற வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்ட ஒழுக்கமாக இருக்கலாம், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட எண்ணங்களில் வெளியாகின்ற ஒழுக்கமாக இருக்கலாம், செயல்களில் வெளியாகின்ற ஒழுக்கமாக இருக்கலாம். உண்மை பேசுவது, பொறுமையாக இருப்பது, மற்றவர்களை பொறுத்து கொள்வது, இது போன்ற இன்னோரன்ன பல ஒழுக்கங்கள் மனித வாழ்வில் இரண்டர கலக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எதிர்பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இஸ்லாத்தில் பொதுவாக இந்த ஒழுக்கம் பெறுகின்ற முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் குறிப்பிடுவீர்களா? உண்மையில் தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள், இது போன்ற வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் கூட இவை கடமையாக்கப்பட்டிருக்கின்ற நோக்கம் மனித வாழ்க்கையில் ஒழுக்க விழுமியங்கள் உண்டு பண்ணப்பட வேண்டும் என்பதுதான். தொழுகை கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது, நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டு மனிதனை தடுக்கும் என்று சொல்லுகிறது. நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் பற்றி சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்கு மத்தியில் இறையச்சத்தை உண்டு பண்ணுவது. இறையச்சம் என்றால் என்ன? பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்களோடு கூடிய வாழ்க்கை. ஒரு மனிதன் தனக்காக வேண்டி மாத்திரம் வாழ்வதல்ல, பிறருக்காக வேண்டியும் வாழ வேண்டும். பிறருடைய கஷ்டங்கள் துன்பங்களிலே பங்கெடுக்க வேண்டும், அவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும், அவர்களோடு உள்ள உறவிலே அவன் கனிவாகவும் இதமாகவும் இங்கிதமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நோன்பினுடைய நோக்கம். மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அதாவது பொய் சாட்சி சொல்வதனை விட்டும் அல்லது பிழையான கருத்துக்களை மொழிவனதனை விட்டும் அதன் அடிப்படையில் செயல்படுவதனை விட்டும் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் அவன் உணவையும் பானத்தையும் தவிர்த்து விரதம் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நோன்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இவை அனைத்தும் ஒரு ஒழுக்க மாண்பு கொண்ட ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புவதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஒழுக்க விழுமியங்கள், பண்பாடு
இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகளோடு இறுக்கமான தொடர்பை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? உண்மையில் நான் ஏற்கனவே சொன்னது போன்று தொழுகைக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் இந்த அஹ்லாக்குகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஈமானுக்கும் இந்த அஹ்லாக்குகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஈமான் இருக்கின்ற இடத்தில், அஹ்லாக் இருக்கின்ற இடத்தில் தான் ஈமான் இருக்கும். இபாதத்துக்கள் வழிபாடுகள் இருக்கின்ற இடத்தில் தான் இந்த ஒழுக்கம் இருக்கும். எனவே இரண்டர கலந்து இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஒழுக்கத்தை வேறாக, அதே நேரம் இபாதத்துக்களை வேறாக பிரித்து பார்ப்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டது. அந்த பெண் தொழுகிறாள், நோன்பு இருக்கிறாள், ஆனாலும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவள் துன்பம் விளைவிக்கிறாள் என்றால் நிச்சயமாக அவள் ஹிய ஃபின்னார், அவள் நரகத்தில் இருக்கிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனிதனுடைய வாழ்க்கையை அலங்கரிக்காத, மனித வாழ்க்கையில் ஒழுக்க விழுமியங்களை தோற்றுவிக்காத வழிபாடுகளால், கோட்பாடுகளால் எந்த பிரயோசனமும் இல்லை என்ற முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பல தப்பபிப்பிராயங்கள் நிலவுகின்ற காலம். முஸ்லீம்கள் ஏய்த்து பிழைக்கக்கூடியவர்கள், அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் பொய் சொல்பவர்கள், ஏமாற்றுவர்கள் என்ற கருத்துக்கள் சர்வசாதாரணமாக உலகத்தில் பரப்பப்படுகின்ற ஒரு காலத்திலே எமது ஒழுக்க விழுமியங்களால் ஒரு பாரிய அதிர்வை, தாக்கத்தை சமூகத்தில் உண்டு பண்ண முடியும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே ஒழுக்கம் என்பது எமது வாழ்க்கையில் அடிப்படையாக மாற வேண்டும். ஒழுக்கத்தையும் வாழ்க்கையும் பிரித்து பார்க்க முடியாத என்ற கட்டத்திற்கு நாங்கள் வர வேண்டியிருக்கிறது. பொதுவாக நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மையராக வாழ்கின்றோம். நிச்சயமாக. ஆகவே இந்த சிறுபான்மையராக வாழ்கின்ற நாங்கள் பிற சமூகங்களோடு வாழ்கின்ற பொழுது எங்களது ஒழுக்க விழுமியங்கள், பண்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் சில கருத்துக்களை முன்வைப்பீர்களா? உண்மையில் மிக பொருத்தமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பிரச்சாரத்தை தனது சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைப்பதற்கு முன்னால் அவர்கள் மூலதனமாக பயன்படுத்தியது இந்த ஒழுக்க விழுமியங்களை, பண்பாடுகளைத்தான் என்பதை மனதிலே அடிப்படையில் கொள்ள வேண்டும். அவர்கள் பெரும் பேச்சாளராக இருக்கவில்லை, அவர்கள் புத்தகங்களை எழுதவில்லை, ஆனாலும் அவர்கள் பண்பாடுகள் ஊடாக அந்த சமூகத்தோடு பேசினார்கள். அந்த சமூகம் அவர்களிடத்திலே நல்ல ஒழுக்கங்களை கண்டது. எனவே அவர் பொய்யர் அல்ல, ஏமாற்றுக்காரர் அல்ல. அவர் பேசுகின்ற செய்தி மறுமையை பற்றி, இறைவனை பற்றி, வேதங்களை பற்றி அவர் சொல்லுகின்ற செய்தியிலும் யதார்த்தம், உண்மை இருக்கத்தான் வேண்டும். அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், உண்மை பேசக்கூடியவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தினுடைய உள்ளங்களை வென்றிருந்தார்கள். இந்த நாட்டிலும் கூட எமக்கு அப்படியான ஒரு முன்மாதிரி தேவைப்படுகிறது. இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். இன்று மேற்கத்திய உலகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்களுடைய பண்பாடுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். முஹம்மது அப்துஹு என்று ஒரு பெரும் இஸ்லாமிய அறிஞர் இருந்தார். அவர் மேற்கத்திய உலகத்துக்கு சென்று விட்டு திரும்பியதற்கு பின்னால் என்ன சொன்னார்? நான் மேற்கு உலகத்துக்கு சென்றேன், அங்கு இஸ்லாத்தை பார்த்தேன், முஸ்லீம்களை பார்க்கவில்லை. ஆனால் கிழக்கு உலகத்துக்கு, இஸ்லாமிய உலகத்துக்கு நான் வந்த பொழுது அங்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், ஆனால் இஸ்லாம் இல்லை என்று சொன்னார். இன்று எங்களிடம் இருக்க வேண்டிய பல நட்பண்புகள், சுத்தம், நேர்த்தி, கடமை உணர்ச்சி, அறிவு, எந்த ஒரு விஷயத்தையும் கனகச்சிதமாக செய்வது போன்ற நல்ல பண்புகள் அவர்களிடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் அவை இருக்க வேண்டியது இஸ்லாத்தை சுமந்த முஸ்லீம்களிடத்தில். எனவே நான் நினைக்கின்றேன், இந்த இஸ்லாத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாங்கள், குறிப்பாக இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கல்களிலே, சமூக உறவுகளிலே மற்றும் உண்டான அனைத்து துறைகளிலும் இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்களை, விழுமியங்களை வெளிப்படுத்த முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காண முடியும் என்று சொல்ல முடியும். பண்பாட்டு எழுச்சியே ஒரு சமூகத்தின் எழுச்சி என்ற தலைப்பிலே மிகவும் ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, பயனுள்ள கருத்துக்களை தந்தமைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஷுக்ரன். இப்படியான சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக எனது நன்றிகள். அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் பண்பாட்டு எழுச்சியே ஒரு சமூகத்தின் எழுச்சி என்ற தலைப்பிலே ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, பயனுள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். உண்மையில் இந்த கருத்துக்கள் பொதுவாக இன்றைய சமூகத்துக்கு தேவையானவை. இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வாழ்கின்ற பொழுது இந்த நாட்டிலே ஒரு பாரிய முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு நல்ல நிலையினை ஏற்படுத்த முடியும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.